ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இடியாப்பம் வச்சு யூஸ் பண்ணி நம்ம தினமும் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் சுலபமாக முடிக்கலாம். அது என்ன வேலை, எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். இது ஒரு கம்பைலேஷன் வீடியோ. இதில் நிறைய டிப்ஸோடு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா இதில் நிறைய டிப்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எல்லாமே உங்களோட டெய்லி லைஃப்பில் ஒவ்வொரு வேலைகளையும் சுலபமாக முடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பழத்தை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கத்தியை நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க. எடுத்ததுமே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடாமல் ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா கத்தியை உள்ளே விட்டுட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா மேலே இருக்கிற தோல் ரொம்ப தடிமனாக இருக்கிறதுனால கட் பண்ணுறது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் கத்தியை ஃபஸ்ட்டு லைட்டாக உள்ளுக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிங்க அப்படின்னா கத்தி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா பழம் உள்ளே சாஃப்டாக இருக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். அதே போல் பழத்தை கட் பண்ணும்போது இந்த மாதிரி சைடில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக வச்சு நீல வாக்கில் கட் பண்ணாமல் குறுக்கு வாக்கில் கட் பண்ணிங்க அப்படின்னா கட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். குறுக்கில் வச்சு கட் பண்ணும்போது கட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டும் ஒரே ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இதில் ஒரு பகுதியை மட்டும் தான் நான் எடுத்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிறேன். அதில் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அதை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு முக்கியமான டிப்ஸ் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது வரைக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. இந்த தர்பூசணி பழத்தை உத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 கோடு தெரியும், ட்ரையாங்கிள் ஷேப்பில் தெரியும். இந்த பழத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸ் கிட்ட நம்ம கட் பண்ணுற மாதிரி தான் தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் எந்த பழத்தை கட் பண்ணாலுமே இந்த மாதிரி குறுக்கில் கட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் 3 கோடு நமக்கு நல்ல டீப்பாக தெரியும். இது வரைக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. பழம் வாங்கினீங்க அப்படின்னா உடனே இந்த மாதிரி குறுக்கு வாக்கில் கட் பண்ணிட்டு பாருங்கள். எந்த பழம் வாங்கினாலும் சரி, எந்த ஷேப்பில் வாங்கினாலும் சரி, எந்த சைஸில் வாங்கினாலும் சரி, கட் பண்ணும் போது இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நல்ல டீப்பாக 3 கோடு தெரியும். இந்த வீடியோ பார்க்குற உங்களில் எத்தனை பேருக்கு இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த 3 கோடை பாயிண்ட் அவுட் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக 3 பீசஸாக ஈக்குவலாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எந்த கடையில் இந்த பழம் வாங்கினாலும் சரி, ரோட்டோர கடைகளில் இந்த பழம் வாங்கினா கூட ஒரே மாதிரி ஈக்குவலான ஷேப்பில் பார்க்குறதுக்கே அழகாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை இந்த மாதிரி கோடை பாயிண்ட் அவுட் பண்ணி அழகாக கட் பண்ணுறதுனால மட்டும்தான் ஈக்குவலான ஷேப்பில் அவங்களுக்கு கட் பண்ண வருது. ஒரு பழத்தை 2 பாதியாக கட் பண்ணோம். அந்த 2 பாதியில் ஒரு பாதியை எடுத்தோம். அதில் நம்ம இப்போ 3 பாதியாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம். இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா ஈவனாக ஒரே ஷேப்பில் இருக்கும். ஸ்லைஸ் போடுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே ஒரே ஷேப்பில் இருக்குது பாருங்கள். இந்த 3 பீஸையும் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது. கரெக்டாக அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை பாயிண்ட் அவுட் பண்ணி கட் பண்ணிங்கன்னா 3 பீஸையும் ஈக்குவலாக கட் பண்ணிடலாம். கட் பண்ண 3 பீஸ்லேருந்து ஒரு பீஸ் மட்டும் நான் தனியாக எடுத்துருக்கிறேன். இப்போ இதை எப்படி அழகாக ஸ்லைஸ் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வேணும் அப்படின்னா நீங்கள் சென்டராக ஒரு கட் கொடுத்துட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் நான் சென்டராக வந்து கட் பண்ணலை, பெரிய பீசஸாக தான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு சைடில் இந்த மாதிரி லைட்டாக வந்து கார்னர் ஃபுல்லாகவே லைட்டாக வந்து கத்தியை வச்சு லைட்டாக கட் கொடுத்துருங்க. 3 கார்னர்லேயும் ரொம்ப டீப்பாக கட் பண்ணாமல் லைட்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக லூஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சென்டரில் பீஸ் போட்டிங்க அப்படின்னா எடுக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சென்டரில் வந்து ஒரே மாதிரி பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அடியில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். நம்ம சென்டரில் பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா கார்னரில் கட் பண்ணி எடுக்கிறத விட ஃபஸ்ட்டு கார்னர் ஃபுல்லாக லைட்டாக கட் பண்ணி லூஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சென்டரில் பீஸ் போட்டுட்டு எடுத்தோம் அப்படின்னா பழம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். தர்பூசணி பழத்துடைய தோல் ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும், ஆனால் பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் அந்த காயிலேருந்து அந்த பழத்தை தனியாக பிரித்து எடுக்கிறது நமக்கு சரியாக வராது. ஸோ கொஞ்சம் கூட அதில் ஒட்டாமல் நம்ம கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் அழகாக பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, பழத்தை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் பார்க்குறதுக்கும் அழகாக ஒரே மாதிரி ஸ்லைஸ் போட்டு எடுத்துடலாம். ஏடாகுடமாக கட் பண்ணோம் அப்படின்னா இந்த பழத்துலேருந்து தண்ணி எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஜூஸ் எல்லாமே வெளியில் வீணாக போயிடும். இது தண்ணி பழம் அப்படிங்கிறதுனால இதை கட் பண்ணும் போதே இதில் இருக்கிற தண்ணி அந்த ஜூஸ் எல்லாமே வெளியில் வந்துருச்சு அப்படின்னா பழம் வந்து அந்தளவுக்கு பெருசாக டேஸ்ட் இருக்காது. ஸோ கொஞ்சம் கூட தண்ணி அந்த ஜூஸ் எல்லாமே வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு 2 பீஸ் கட் பண்ணி காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக காயிலிருந்து அழகாக பழத்தை ஒரே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துடலாம். எப்பயும் தர்பூசணி பழம் வாங்கும் போது நல்லா தட்டி பார்த்து வாங்குங்க. நல்ல டம்மு டம்முன்னு சத்தம் கேட்கணும். அப்போ தான் வந்து அந்த பழம் நல்லாயிருக்கும். இந்த பழம் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு கலராக இல்லைனாலும் டேஸ்ட் வைஸாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பழத்தை கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் இந்த காயிலிருந்து அழகாக பிரித்து எடுத்துட்டோம்.
3 பீசஸில் இருந்த எல்லா பழத்தையுமே ஒரே மாதிரி ஷேப்பில் கொஞ்சம் கூட ஜூஸ் வேஸ்ட் பண்ணாமல் அழகாக கட் பண்ணி எடுத்துட்டேன். கடைகளில் வாங்குற மாதிரியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நான் கட் பண்ணும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் கூட ஜூஸ் வேஸ்ட் ஆகவே இல்லை. இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ரொம்ப விசிபிளாக நமக்கு தெரியும். ஸோ ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப திக்காக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சீட்ஸ் எல்லாம் நமக்கு விசிபிளாக தெரியாது. ரொம்ப தின்னாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா எடுக்கும் போதே கையில் உடஞ்சி போயிடும். மீடியம் ஷேப்பில் கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எடுக்கும் போதும் கையில் உடையாது, சீட்ஸும் நமக்கு விசிபிளாக தெரியும், எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்பியோ அப்படி இல்லைனா கத்தியோ அப்படி இல்லைனா டூத் ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கூட ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப போட்டு நோண்டி எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, நமக்கு விசிபிளாகவே தெரியும், ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இதே நீங்கள் ஏடாகூடமாக கட் பண்ணீங்க அப்படின்னா அந்த சீட்ஸை எடுக்கிறது ரொம்ப நமக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படி நம்ம சீட்ஸ் எடுக்காமல் சாப்பிட குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு தொண்டையிலலாம் போய் மாட்டிக்கும். ஸோ அவங்களுக்கு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். ஸோ ரொம்ப குட்டியான குழந்தைங்களுக்கு கட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்சம் கூட சிரமப்படாமல் ரொம்ப ஈஸியாக காய் தனியாக, பழங்கள் தனியாக, விதைகள் தனியான்னு தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டோம். கட் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஜூஸும் வேஸ்ட் ஆகலை. இதை அழகாக கட் பண்ணி என்ன பண்ண போகிறோம்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால நமக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. சீட்ஸ் இல்லாமல் குழந்தைங்களுக்கு அழகாக சாப்பிட கொடுக்கலாம். தொண்டையில் போய் மாட்டிக்கும் அப்படிங்கிற அந்த பயம் நமக்கு இருக்காது. இந்த வாட்டர்மெலான் சீட்ஸை தூக்கி போட்டுறாதீங்க, இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்காக நான் இடியாப்ப அச்சு தான் எடுத்துருக்கிறேன். தர்பூசணி பழத்தை இடியாப்ப அச்சில் எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இடியாப்ப அச்சில் குட்டி குட்டியாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பிளேட்டை உள்ளே போட்டுக்கலாம். தர்பூசணி பழத்தை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடியாப்ப அச்சுக்குள்ளே போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணிடாமல் முக்கால் வாசி அளவுக்கு மட்டும் போட்டுட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு நம்ம டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்கிற ஜூஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி இடியாப்பச்சில் நீங்கள் பிழியும் போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எமர்ஜென்சி டைமில் கண்டிப்பாக நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரண்ட் ஏதாவது போயிடுச்சு அந்த டைமில் நீங்கள் ஜூஸ் போடணும் அப்படின்னாலோ இல்லைனா மிக்ஸி ஏதாவது ரிப்பேராக இருக்கிற டைம்லையோ இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஹாஸ்பிட்டலில் யாராவது இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜூஸ்லாம் போட்டு தரணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த குட்டி டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ட்ராவல் டைமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸை நம்ம அழகாக பிழிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ சீட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி பழங்களை கட் பண்ணி போட்டால் கூட நம்ம இடியாப்பாச்சுக்குள்ளே குட்டி குட்டி கண் இருக்கிற மாதிரி பிளேட்டு தான் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ அந்த சீட்ஸ் எல்லாமே அது உள்ளேயே ஃபில்டர் ஆகிடும், நமக்கு வெளியில் வராது. இது தர்பூசணி பழத்துக்கு மட்டும் இல்லைங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் போட்டுக்கலாம். கிரேப்ஸ் போடலாம், ஆரஞ்சு பழம் போடலாம். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டுட்டு நம்ம ஜூஸ் போட்டுக்கலாம். இதே மாதிரி மாதுளை பழத்தை கூட நீங்கள் உரிச்சிட்டு உள்ளே போட்டுட்டு ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஜூஸ் எல்லாமே நமக்கு தனியாக பிரிஞ்சு வந்துடும். சாஃப்டாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் நம்மளால் இந்த மாதிரி போட்டுட்டு ரொட்டேட் பண்ண முடியும். ஹார்டாக இருக்கிற ஃப்ரூட்ஸை கண்டிப்பாக இதில் போட்டுட்டு ரொட்டேட் பண்ண முடியாது. அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸி ஜார் தான் யூஸ் பண்ணணும். பெரிய பழமாக வாங்குகிறோம் அப்படின்னா மொத்தத்தையும் ஒரே நாளில் நம்மளால் யூஸ் பண்ணிட முடியாது இல்லையா? ஸோ ஒரு பாதியை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி பாதியை நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணும்போது இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பல்லு பூண்டை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி சென்டரில் வச்சுருங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி கிளிங் ராப் கவர் வச்சு நல்லா விராப் பண்ணிக்கோங்க. கிளிங் ராப் கவர் எல்லார்கிட்டையும் இருக்கும்னு சொல்லிட முடியாது இல்லையா? சப்போஸ் உங்ககிட்ட இது இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நல்ல பெரிய அகலமான தட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதை போட்டுட்டு நல்லா டைட்டாக கவர் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி பூண்டை வச்சுட்டு கவர் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பொருளையுமே நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படாது. ஆனால் கட் பண்ணிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கே தெரியாத பாக்டீரியாஸ் சீக்கிரமாக அதில் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பூண்டு வச்சு நம்ம டைட்டாக கவர் பண்ணுறோம். இந்த மாதிரி பூண்டு வைக்கிறதுனால டேஸ்ட்டில் எந்த விதமான டிஃப்ரென்ஸோ தெரியாது, அந்த ரா ஸ்மெல்லும் நமக்கு வராது. இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச பழத்தை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்க. நெக்ஸ்ட் டே எடுத்து பார்க்கும்போது நம்ம கட் பண்ணும் போது சாப்பிடும் போது எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஒரு சில டைம் கட் பண்ணி வைக்கிற ஃப்ரூட்ஸ் சளிச்சு போன மாதிரி ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வைக்கக்கூடாது. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்லேயும் டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஸ்மெல்லும் எந்த விதமான ஸ்மெல்லும் நமக்கு வராது. இந்த ஃப்ரூட்டை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு பேக் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே வச்சிடாம இந்த மாதிரி சென்டராக வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு நீங்கள் சென்ட் பண்ணலாம். இதை அப்படியே பவுலில் போட்டுட்டு ஒரு டூத் ஸ்டிக் வச்சுட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக எடுத்து சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் கூட சீட்ஸ் இல்லாமல் அழகாக கட் பண்ணி கொடுத்தா மாதிரி இருக்கும்.
கட் பண்ண ஃப்ரூட்ஸை மிக்ஸி ஜாரில் அப்படியே சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இந்த ஃப்ரூட் நல்ல ஸ்வீட்டாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாக ஜிஞ்சர், லெமன், மின்ட் லீவ்ஸ் இதெல்லாமே சேர்த்து நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். அந்த டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக ஹனி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எக்ஸ்ட்ராவாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி கார்னிஷ் பண்ணிக்கோங்க. கிட்ஸ் எல்லாருமே லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. இது கூட லெமன், ஜிஞ்சர், மின்ட் லீவ்ஸ் சேர்த்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள். தேவைப்பட்ட ஐஸ் க்யூப்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதை சிம்பிளாக தான் சர்வ் பண்ணியிருக்கிறேன். இதில் நான் இன்னொரு விஷயமா பண்ண போகிறேன். அதுக்காக தான் நான் அது எதுவுமே சேர்க்கல. இதை அப்படியே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஐஸ் ட்ரேயில் ஊற்றி நல்லா ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிப்லாக் கவரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது கொஞ்சமாக வாட்டரில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் விமன்ஸாக இருக்கீங்க இல்லைனா எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா டக்குன்னு எடுத்து கிளாஸில் போட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நான் இதை ஐஸ் ட்ரேயில் ஊற்றிருக்கிறேன். குழந்தைங்க ஐஸ் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேயில் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 hours கிட்ட அப்படியே வச்சுருங்க. 8 hours கழித்து எடுத்து பார்க்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஐஸ் ட்ரே இல்லை அப்படின்னா நார்மல் கிளாஸ்லையோ அப்படின்னா யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ்லையோ ஊற்றிட்டு ஒரு ஸ்டிக் வச்சுட்டு கூட நீங்கள் ஃப்ரீசரில் அப்படியே வச்சிடலாம். 8 hours கழிச்சு வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துருக்கிறதுனால ஐஸ் கட்டி ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே நம்மளால் டீமோல் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு ஐஸ் ட்ரேவே ஒரு 2 செகண்ட் மட்டும் உள்ளே வச்சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக டீமோல் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்லேயே வாட்டர்மெலான் வச்சு இந்த மாதிரி ஐஸ்கிரீமை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. இதை அப்படியே ஊற்றி ஜூஸாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியும் கொடுக்கலாம். ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூஸோ ஐஸோ கடைகளில் வாங்கி கொடுக்காம உங்கள் கையால் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீட்லேயே அழகாக செஞ்சு கொடுங்க. ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ்லாம் எதுவுமே சேர்க்காம நேச்சுரலாக ஃப்ரூட் வச்சு அழகாக இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீமை சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு இந்த டிப் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முட்டையை வேக வைக்கும் போது கொஞ்சமாக வினிகர் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா முட்டை நல்லா சாஃப்டாக வெந்து வரும். உரிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முட்டையை உரிக்கும் போது சம்டைம்ஸ் வெள்ளைக்கரு தன்னால் பிரிஞ்சு வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு வராமல் ரொம்ப ஈஸியாக உரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டையை உரிக்கும் போது லைட்டாக தட்டிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு உரிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உரிச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். சம்டைம்ஸ் துணி யூஸ் பண்ணி நம்ம புட்டை அவிக்கிறோம் அப்படின்னா புட்டை எடுத்ததுக்கப்புறமா துணியில் கொஞ்சமாக அந்த புட்டை ஒட்டி இருக்கும். நம்ம அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த ஒரு குட்டி டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புட்டு செஞ்சதுக்கப்புறம் புட்டை எடுத்ததுக்கப்புறமா அந்த இட்லி பாத்திரத்தில் வச்சு தான் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த தண்ணியிலேயே அப்படியே போட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தை வாஷ் பண்ணும் போதே துணியை லைட்டாக அலசிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். இல்லை ரொம்ப காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா வாஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். இட்லி பிளேட்லேருந்து இட்லி எடுக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இட்லி எடுக்கிறதுக்கு கரண்டியில் கொஞ்சமாக தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ரொம்ப குழியாக இருக்கிற மாதிரி ஸ்பூனோ கரண்டியோ யூஸ் பண்ணாமல் நீளமாக தட்டையாக இருக்கிற மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். சம்டைம்ஸ் மிக்ஸி ஜாரை நம்ம அப்போ தான் வாஷ் பண்ணி வச்சுருப்போம். ரொம்ப ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஏதாவது பவுடர் பண்ணணும் அப்படின்னா நல்லா தொடச்சிட்டு தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஸோ தொடச்சாலுமே அந்த ஈரப்பதம் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு டிப் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஈரத்தை நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா மூடி போட்டுட்டு பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஈரத்தன்மை எல்லாமே அப்படியே காஞ்சி போயிடும். ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி ஏதாவது பவுடரில் நம்ம பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மிக்ஸி ஜார் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே அப்படியே காஞ்சி போன மாதிரி ஆகிடும். சுத்தமாக அந்த ஈரத்தன்மை இருக்கவே இருக்காது. ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். பாலை வச்சுட்டு நம்ம தெரியாமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பொங்கி வலிஞ்சு விழுந்துரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப காஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா அதை கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ பொங்கினதுக்கப்புறமா டீயோ இல்லை பாலோ இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பழைய ஸ்பாஞ்ச் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா தொடச்சி விடுங்க. அதுக்கப்புறமா அதை பிழிஞ்சிட்டு மறுபடியும் அந்த ஸ்பாஞ்சை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தை வச்சு தொடச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாலோ இல்லை டீயோ பொங்கி வலிஞ்ச அந்த அடையாளமே நமக்கு சுத்தமாக தெரியாது. கையோட க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம். சீஸை கவர்லேருந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறத நம்ம டேரெக்டாக அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப கட்டியான மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் வந்து மாறி போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் கெட்டு போகாமல் வைக்கிறதுக்கு எப்பயுமே ஓப்பன் பண்ண அந்த சீஸை டேரெக்டாக அப்படியே ஃப்ரீசரில் வைக்காம ஒரு பாக்ஸில் போட்டு டைட்டாக ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கட்டி ஆகாது. எப்பயுமே சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெசிபி பார்த்துடலாம். இந்த வீடியோவில் பரோட்டா செய்யறதுக்கு தேவையான ஒரு முக்கியமான டிப் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு சர்வ் பண்ணுற மாதிரி அல்டிமேட்டான ஒரு சால்னா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. சூடானதும் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் கருவேப்பிலை கொத்து சேர்த்துக்கலாம். 2 பெரிய தக்காளியை நல்ல தின்ன நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கறதுனால நல்ல ரிச் அண்ட் க்ரீமியான டேஸ்ட் கிடைக்கும். நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும். இந்த வெங்காயம் தக்காளி வதங்குற கேப்பில் இந்த சால்னாக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, காரத்துக்கு ஏற்றா போல் பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, இது கூடவே 1/2 ஸ்பூன் ஜீரகம், சோம்பு, மிளகு இது எல்லாமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சால்னாக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் டெக்ஸ்சரையும் கொடுக்கறது இந்த மசாலா தான். ஸோ மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கறதுனால நல்ல ஒரு திக்னஸும் கிடைக்கும். வதக்கி வச்சிருக்கிற அந்த வெங்காயம் தக்காளியோட அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவை இது கூட சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துருக்கிற இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றா போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தனியா பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். சேர்த்துருக்கிற மசாலாவை நல்லா வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த சால்னாக்கு நல்ல ஒரு டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் கிடைக்கும். எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு நல்லா திக்காகி இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரோட்டு கடைகளில் கிடைக்கிற பரோட்டா சால்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். டெக்ஸ்சரும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க செய்யக்கூடிய ரெசிபியோடைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இதுதாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதில் சேர்த்துருக்கிற ஒரு மசாலா கூட மிஸ் பண்ணாமல் இதே மெத்தடில் செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இது பரோட்டாக்கு மட்டும் இல்லைங்க, இடியாப்பத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பரோட்டா நல்லா சாஃப்டாக லேயராக வரணும்னா மாவு நல்லா வீசி வீசி செய்வாங்க. அந்த மாதிரி மாவு வீசி செய்ய தெரியாதவங்களுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்களும் ஈஸியாக செய்யலாம். ஆயிலும் நமக்கு அதிகமாக தேவைப்படாது. பரோட்டா செய்யறதுக்கு மாவு போட்டு வீசாமல் ஆயிலில் ரொம்ப நேரம் ஊற வச்சு ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணாமல் கம்மியான ஆயிலில் இன்ஸ்டண்ட்டாக ரொம்ப ஈஸியாக சாஃப்ட் அண்ட் லேயராக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். மாவு சளிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, சுகர் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்க்கறதுனால நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடைக்கும். டெக்ஸ்சர் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முட்டை சாப்பிடாதவங்க, சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக மற்ற இன்கிரியன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் முட்டையை ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா 2 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சில பேருக்கு முட்டையும் பிடிக்காது, பாலும் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி நல்ல வெதுவெதுப்பான தண்ணியை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை பால் சேர்த்து பண்ணும்போது எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்குதோ அதே மாதிரி சுடுதண்ணி சேர்த்து பண்ணும் போதோ கிடைக்கும். கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் இதில் சேர்த்துருந்த முட்டையும் பாலும் மாவு பிசையறதுக்கு எனக்கு சரியாக இருந்துச்சு. அதனால் நான் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்துருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் முட்டையும் பாலும் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்றா போல் நீங்கள் ஹாட் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பரோட்டாக்கு நம்ம செய்யும் போது மாவு கொஞ்சம் லூஸாக தான் பிசையணும். நல்லா இலகுன மாதிரி பிசையணும். அதுக்காக கொஞ்சம் வாட்டர் வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக கரெக்டான பதத்துக்கு வந்துடும். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி கரெக்டாக தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆயில் அப்பப்போ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா போக போக கரெக்டாக வந்துடும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மாவு தனியாக எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக வந்து அந்த கோட்டிங் கொடுக்கறதுக்காக லைட்டாக சேர்த்து இந்த மாதிரி நான் பிசைஞ்சு எடுக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இலகுன மாதிரி பிசையறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஜஸ்ட் வந்து ஒரு கோட்டிங்காக மட்டும் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ பாருங்க, போக போக கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. பிசையும் போது நல்லா வந்து சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா பஞ்ச் பண்ணி நல்லா அமுத்தி அமுத்தி நல்லா மடக்கி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. லைட்டா வந்து கொஞ்சமா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க.
இதுக்கு நீங்கள் அதிகமாகலாம் ஆயில் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. ஸ்டார்டிங்கில் மாவு மிக்ஸ் பண்ணும்போது அந்த முட்டை பாலோடு சேர்த்து கொஞ்சமாக ஆயில் மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுக்கப்புறமா மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம். அவ்வளோதானே தவிர அதிகமாகலாம் ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. ரொம்ப நேரம் மாவு பிசையணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக பிசைஞ்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் நீங்கள் பிசைஞ்சாலே போதும். நல்லா பஞ்ச் பண்ணி நல்லா ஃபோல்டு பண்ணி நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்ல சாஃப்டாக கிடைக்கும். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் கையில் எடுத்து பார்க்கும்போது இலகி கீழே விழுற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து சரியான பக்குவம். இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸோட பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக நல்லா லேயராக பண்ணி எடுத்துடலாம். எப்பயுமே பரோட்டாக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி ஊற வைப்போம். அந்த மாதிரிலாம் ஊற வைக்க தேவையில்லை. லைட்டாக வந்து ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி விடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கோட் பண்ணி விட்டால் போதும். இதை ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இருக்காது. இதை ஈஸியாக செய்யறதுக்கு இடியாப்ப அச்சு தான் நான் யூஸ் பண்ணி காட்டியிருக்கிறேன். இடியாப்ப அச்சு இல்லை அப்படின்னா முறுக்குரல் இருந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பிளேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இடியாப்ப அச்சில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இடியாப்ப அச்சுக்குள்ளே மாவு போடும் போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி சாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு லேயராக நல்லா சூப்பராக வரும். இதை க்ளோஸ் பண்ணிட்டு பிழிய ஆரம்பிச்சிடலாம். நல்ல ஒரு அகலமான பிளேட்டாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து ப்ரஷ் பண்ணாலே போதும். மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இருக்கிறதுனால பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். கோதுமை மாவு யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கும் இதே மெத்தட் தான். நீங்கள் செய்ய போகிற பரோட்டாவுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பெருசாக பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 சுற்று பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. சின்ன பரோட்டாவை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சுத்தோடு அப்படியே நிறுத்திக்கோங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2 மெத்தடில் பரோட்டா செஞ்சு காட்டியிருக்கிறேன். ஒன்று வந்து இடியாப்ப அச்சு யூஸ் பண்ணி செஞ்சு காட்டியிருக்கிறேன். ஒன்று இடியாப்ப அச்சு இல்லாதவங்களுக்கு அது இல்லாமல் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறதையும் செஞ்சு காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எத்தனை பரோட்டா தேவைப்படுதோ அத்தனையும் இந்த மாதிரி தட்டில் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பரோட்டா போட ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 சுற்றி சுற்றி புழிஞ்சு எடுத்துருக்கிறேன் பெரிய பரோட்டாவாக செய்கிறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரே ஒரு சுத்தோடு நான் உங்களுக்கு சுற்றி காட்டியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இதை பார்க்கும்போதே தெரியும் நல்ல நூல் மாதிரி இருக்குது. பரோட்டா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நான் ஒரு 4 பரோட்டா இப்போதைக்கு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்து என்ன ஸ்டெப்புன்றதை பார்க்கலாம். இப்போ இதில் லைட்டாக வந்து ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். கடையில் பரோட்டா செய்யும் போது இந்த மாதிரி ஸ்டேஜில் நிறைய ஆயில் ஊற்றி ஊற வைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஊற வைக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி பிழிஞ்சதுக்கப்புறமா லைட்டாக ஆயில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம உடனே வந்து பரோட்டா போட போகிறோம். இப்போ அகெயின் வந்து பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா பரோட்டா வந்து எடுக்கும் போது ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி. இதே நீங்கள் வாழை இலை யூஸ் பண்ணி தட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. இது வந்து செகண்ட் மெத்தட். அதாவது இடியாப்ப அச்சு இல்லாதவங்களுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வந்து மெல்லிசாக தட்டி எடுத்துக்கோங்க. கையில் வச்சு தட்டும் போதே நல்லா வந்து இந்த மாதிரி திரட்ட வரும். ஸோ ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி நல்லா வந்து தட்டி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்கிறதுனால லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும், நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். எந்த அளவுக்கு நல்ல மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீட்சா கட்டரோ அப்படி இல்லைனா நைஃபோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி நூல் மாதிரி மெல்லிசாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நிறைய கோடு போட்டு கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய கோடு போட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்ல நூல் மாதிரி வரும் பரோட்டா. கார்னரில் பிடிச்சிட்டு மெதுவாக எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தட்டும் போது லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுவோம் இல்லையா பிளேட்டில். ஸோ அதனால் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொத்தமாக பிளேட்லேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிட்டு லைட்டாக வந்து அழுத்தி விட்டாலே போதும். இதில் பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு லேயர் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பரோட்டா போடும் போது நம்ம தட்டி எடுத்துக்கலாம். கத்தியில் வச்சுட்டு மாவை கட் பண்ணும்போது லைட்டாக வந்து அந்த கத்தியில் மாவு ஒட்டிட்டு அப்படியே மேலே மேலே வரும். ஸோ அதுக்கு பதிலாக பீட்சா கட்டர் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். உங்ககிட்ட பீட்சா கட்டர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக இடியாப்பச்சுடைய பேக் சைடில் இந்த மாதிரி திருப்பிட்டு நீங்கள் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு பீட்சா கட்டர் மாதிரியே தான் நமக்கு வேலை செய்யும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடியாப்பச்சு நல்ல ஷார்ப்பாக இருக்கும், ஈஸியாக ரொட்டேட் ஆகும். ஸோ கட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணுறதுக்கு பீட்சா கட்டர் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் அதை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபஸ்ட்டு எல்லா மாவையுமே நூல் மாதிரி கட் பண்ணிவிட்டு ரவுண்டு ஷேப்க்கு ரெடி பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா தவாவை ஹீட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பரோட்டாவை தட்டி போட்டோம் அப்படின்னா போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டைம் அதிகமாக எடுக்காது. இடியாப்பாச்சில் பிழிஞ்ச பரோட்டாவை ஃபஸ்ட்டு தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தின்னாவும் இல்லாமல் மீடியம் ஷேப்க்கு தட்டி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பீட்சா கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை எடுத்து லைட்டாக தட்டி எடுத்துக்கலாம். தவா ஹீட் பண்ணுற டைமில் இந்த மாதிரி ஒரு 4-5 ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். தட்டுறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, ஒரு செகண்டில் நம்ம தட்டி எடுத்துடலாம். இப்போது தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா பரோட்டாவை போட்டு எடுத்துடலாம். இந்த பரோட்டாவுக்கு நான் மைதா யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதனால் மைதா யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னா நல்லா வேக விடணும், இல்லைனா மாவு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு போட்டதுமே திருப்பி விட்டுறாமல் நல்லா வேக வச்சுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விடுங்க. கடைசியாக கொஞ்சமாக ஆயில் ஊற்றி 2 பக்கமும் திருப்பிட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாமல் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக ஆயில் ஊற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. நல்லா பார்க்குறதுக்கு கோல்டன் கலரில் இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி பரோட்டா அப்படின்னாலே மைதாவில் தான் பண்ணுவாங்க. நீங்கள் கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சேம் மெத்தடில் இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி பாருங்கள். எல்லா பரோட்டாவையும் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும் போது இந்த மாதிரி நல்லா அடித்து தட்டி விடுங்க. இந்த மாதிரி தட்டும் போது தான் நல்ல லேயர் வந்து பிரிஞ்சு வரும். ரொம்ப சாஃப்டாக நல்ல நூல் மாதிரி லேயராக வருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2 மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். எதை வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லைனா ரெண்டே கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணுங்கள். பரோட்டாவை சர்வ் பண்ணும் போது இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு நல்லா சூடாக சர்வ் பண்ணும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட இந்த சால்னா ரெசிபியோட சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நான்வெஜ் பிரியராக இருக்கீங்க அப்படின்னா இந்த சால்னா செய்யும் போது சிக்கன் மட்டன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எக்கு கூட நீங்கள் உடச்சி ஊற்றி செஞ்சுக்கலாம். பரோட்டானாலே நம்முடைய ஞாபகத்துக்கு வர்றது இந்த ரோட்டு கடை சால்னா ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக்கில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துக்கலாம். 1 கப் இடியாப்ப மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு இடியாப்ப மாவு எடுத்திருந்தேன், அதனால் 3 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்துருக்கிறேன். வாட்டருடைய ரேஷியோ கொஞ்சம் கூட குறைய ஆனாலும் கவலை இல்லைங்க. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செய்யும் போது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டா கூட பக்குவமாக பார்த்து பிசைஞ்சு எடுத்துடலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்பு தான் இது. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம செய்யும் போது இடியாப்பம் வந்து நல்லா வாசனையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் தனியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவரை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கார்ன்ஃப்ளவர் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து தனியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து லைட்டாக ஹீட் ஆகும் போதே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக சூடாகும் போதே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற மாவை இது கூட சேர்த்து லைட்டாக கலந்து விடுங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது லைட்டாக வந்து கலங்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இடியாப்ப மாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால இடியாப்பம் நல்லா வெள்ளையாக இருக்கும், நல்ல ஒரு ஷைனிங்கான லுக்கு கிடைக்கும். அதே போல் நாள் முழுக்க வறண்டு போகாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே டிப்பை நீங்கள் கொழுக்கட்டை செய்யும் போதும் யூஸ் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டை விரிசல் விடாமல் செய்யறதுக்கு இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொழுக்கட்டை செய்யும் போது கொஞ்சம் கூட விரிசல் வரவே வராது. அதே போல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே ரொம்ப கொதிக்க விட்டுறாமல் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இடியாப்ப மாவு சேர்த்துக்கோங்க. இடியாப்ப மாவு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சொதப்பாமல் ரொம்ப சூப்பராக வரும். எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ஆட் பண்ணிட்டா கூட கவலையே இல்லை. பார்த்து பக்குவமாக செய்யறதுக்கு இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க. எவ்வளோ தண்ணி சேர்த்துருந்தாலும் நல்லா வந்து கெட்டியாகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மெத்தடில் செய்யும் போது எக்ஸ்ட்ராவாக வாட்டர் நம்ம ஆட் பண்ணிட்டா கூட மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கிளறும் போது மாவு தண்ணி நல்லா உறிஞ்சிரும். நமக்கு பக்குவம் வந்து ரொம்ப கரெக்டாக வந்துடும். சேர்த்துருந்த தண்ணி எல்லாத்தையுமே மாவு உறிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கெட்டியாகிற அளவுக்கு நீங்கள் கலக்க வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. ஆல்ரெடி வந்து மாவு நல்லா வெந்து தான் வந்திருக்கும். இந்த ஹீட்லேயே மாவு இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும். கை பொறுக்கிற சூடு வரும்போது கையில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக கலந்து விட்டாலே போதும். ரொம்ப போட்டு பிசையணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை.
இந்த பவுலில் இருக்கிற எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக தான் நம்ம பிசைஞ்சு எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் கொஞ்சமாக கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா கையில் ஒட்டாமல் வரும். இப்போ எடுத்து பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா உருட்டை வரணும். இந்த மாதிரி பக்குவமாக நீங்கள் பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக இருந்தாலே நமக்கு மாவு வந்து பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இடியாப்பம் பிழியறதுக்கு இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் தான் நான் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த ஃபாயில் பாக்ஸுக்குள்ளே இடியாப்ப அச்சை வச்சுட்டு அதில் ரவுண்டு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பென்னோ பென்சிலோ யூஸ் பண்ணிவிட்டு அந்த கார்னரை மட்டும் லைட்டாக வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற இடியாப்ப அச்சுடைய அந்த ஷேப்புக்கு வந்து வரைஞ்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக வரைஞ்சிருக்கிற அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்மியாகவும் கட் பண்ணிடாதீங்க, அதிகமாகவும் கட் பண்ணிடாதீங்க. கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இடியாப்ப அச்சுலையும் உள்ளே போடக்கூடிய அந்த பிளேட்லையும் லைட்டாக கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் கீ கூட அப்ளை பண்ணிக்கலாம். அச்சில் மாவு போட்டு பிழியும் போது ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கு ஒரு டிப் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேவையான அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு உள்ளே போட்டு நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்பயுமே இடியாப்ப அச்சில் மாவு போட்டு ஃபில் பண்ணும்போது ஃபுல்லாக போட்டு ஃபில் பண்ணக்கூடாது. முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் போட்டால் தான் நமக்கு பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மேலே போடக்கூடிய அந்த அச்சிலையும் லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம இடியாப்பத்தை பிழிகிறோம் அப்படின்னா பிழிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கடைசியாக கொஞ்சம் மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே வந்து இந்த அளவுக்கு கோபுரம் மாதிரி அப்படியே வந்து நிற்கும். அந்த மாவை எடுத்துகிட்டு அகைன் நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பயுமே இடியாப்பம் செய்யும் போதெல்லாம் கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த அச்சில் அடிப்பகுதியில் கொஞ்சம் மாவு வந்து மேலாப்பில் வந்து எழுந்து நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த அலுமினியம் ஃபாயில் பாக்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை ரவுண்டு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாவுக்கு மேலே போட்டு நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அச்சை போட்டு நல்லா டைட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபாயில் பாக்ஸை கட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ரவுண்டு ஷேப்க்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு யூஸ் ஆகும். ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வேஸ்ட் ஆயிரும். டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இடியாப்ப தட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இட்லி பிளேட் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இடியாப்பத்தை நான் உங்களுக்கு பிழிஞ்சு காட்டுறேன். எந்த அளவுக்கு நான் சாஃப்டாக பிழிகிறேன்றதை நீங்களே பாருங்கள். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. மாவு பிழியும் போது அந்த டைட்னஸ் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. மாவு பிழியறதே நமக்கு தெரியாது. அச்சு வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணாலே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். நல்ல வாழை நார் மாதிரி நல்ல நீளமாக வரும் பாருங்கள். எப்பயுமே இடியாப்பத்துக்கு மாவு பிழியும் போது தன்னால் உதிர்ந்து விடக்கூடாது. அந்த மாதிரி விழுந்துச்சு அப்படின்னா இடியாப்பம் வந்து சரியாக வராது. நீங்கள் பக்குவமாக பிசைஞ்சு நீங்கள் பிழிஞ்சிங்க அப்படின்னா கையால் நீங்களே வந்து கட் பண்ணி விடுற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து சரியான பக்குவம். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறது இல்லை, நீங்கள் மர அச்சு தான் யூஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மர அச்சு யூஸ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு டைட்டாக பிழிகிறீங்க அப்படின்னா இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிழியறதே தெரியாது, ரொம்ப சாஃப்டாக பிழிஞ்சு எடுத்துடலாம். வயசானவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு இடியாப்பத்தை பிழியாமல் ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கு இந்த டிப்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல நீளமாக நல்ல லாங் ஸ்ட்ரிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா வந்து சாஃப்டாக வரும், ரொம்ப ஈஸியாக பிழிஞ்சு எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பிழிகிற அச்சை விட மர அச்சு யூஸ் பண்ணி பிழிகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இடியாப்பம் பிழிகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் இடியாப்பத்தை வீட்டில் செய்ய மாட்டாங்க, கடையில் தான் வாங்குவாங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். எவ்வளோ இடியாப்பம் வேணுனாலும் செஞ்சு அடிக்கிடலாம். நான் டபுள் லேயரில் பிழிஞ்சு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சிங்கிள் லேயரில் கூட நீங்கள் இடியாப்பத்தை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து உள்ளே அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் போட்டிருந்தோம் இல்லையா, அது எதுக்காக அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் இது வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்பயுமே இடியாப்பம்லாம் பிழிஞ்சதுக்கப்புறமா அச்சை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மேலாப்பில் அந்த அச்சு தட்டில் லைட்டாக வந்து மாவு மேலாப்பில் வந்து நிற்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த அலுமினியம் ஃபாயில் பாக்ஸை நம்ம உள்ளே போட்டிருந்தோம். அந்த பாக்ஸ் வந்து அப்படியே டம்ப் பண்ணி கொண்டு போகும், மாவு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு வந்து இந்த மாதிரி மேலாப்பில் மாவு வந்து நிற்கவே நிற்காது. நம்ம எடுத்துகிட்டு அகைன் வந்து ரீஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. கடைசியில் கொஞ்சம் கூட மாவு வந்து மிச்சம் வைக்காமல் ப்ரெஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கும் அதே போல் மாவு வந்து நல்லா டம்ப் பண்ணி ரொம்ப ஈஸியாக பிழியறதுக்கும் கண்டிப்பாக இந்த அலுமினியம் ஃபாயில் பாக்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வாட்டியும் இடியாப்பம் பிழியும் போது மிச்சமாகிற மாவை எடுத்து போட்டு பண்ணுறதுல என்ன பெருசாக இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கடைசியாக இடியாப்பம் பிழியும் போது மிச்சமாகிற மாவை நம்ம கண்டிப்பாக தூக்கி தான் போடுவோம் இல்லையா, ஸோ கடைசி வரைக்கும் மாவை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பண்ணுறதுக்கு இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இடியாப்பத்தை கஷ்டப்படாமல் பிழியறதுக்கு இது ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நல்லா கொதிச்சு வரும்போது இட்லி பிளேட்டை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறமா இடியாப்ப பிளேட்டை உள்ளே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து
வந்து மாவு நல்லா வெந்து தான் வந்திருக்கு. அதனால் 5 நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டீம் பண்ணால் போதும். இந்த இடியாப்பத்துக்கு சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி, காரத்துக்கு ஏற்றா போல் காஞ்ச வத்தல், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 போல் லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தனியாக வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சேம் பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி நறுக்கின தேங்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 பல்லு பூண்டு, இது எல்லாமே சேர்த்து நல்ல பொன்னிறம் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம வறுத்த ஆயிலை சேர்த்துட்டு அது கூட எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கல்லுப்பு சேர்த்து நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. 3 தக்காளி பழத்தை நல்ல பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டும் சிக்கன் எடுத்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்து ஒரு பெரட்டிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா பெரட்டிட்டு காரத்துக்கு ஏற்றா போல் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலா இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இதை இந்த மாதிரி ஓப்பன் பேன்லேயும் குக் பண்ணலாம், தேவைப்பட்டால் ப்ரெஷர் குக்கும் பண்ணிக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பத்துக்கு அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 20 நிமிஷம் வேக வச்சாலே போதும். சிக்கன் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் வெந்து வந்திருக்கும். இதே போல் மசாலாவை வறுத்து அரைச்சி சிக்கன் தண்ணி குழம்பு ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன்லேயும் இதே போல் நீங்கள் செய்யலாம். இதே ஸ்வீட்டாக சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா ஆப்பம், இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் தான் நம்ம செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி செய்யும் போது இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்காயை நறுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுத்தீங்க அப்படின்னா நல்ல திக்காக இருக்கும். அதே மாதிரி அதிகமான குவான்டிட்டியில் நமக்கு தேங்காய் பால் கிடைக்கும். எப்பயும் தேங்காய் பால் எடுக்கும் போது 2 டைம்ஸ் கிட்ட தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுப்போம். தலைப்பால்னு ஒன்று எடுப்போம், செகண்ட் டைம்ஸ் ஒரு தடவை அரைச்சிட்டு எடுப்போம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சமாக கல் உப்பும் வெதுவெதுப்பான தண்ணியும் சேர்த்து எடுக்கும் போது 3 டைம்ஸ் கிட்ட நீங்கள் தண்ணி ஊற்றி தாராளமாக அரைச்சிட்டு தேங்காய் பால் எடுக்கலாம். நல்லா திக்காக இருக்கும், அதிகமான குவான்டிட்டிலையும் நமக்கு கிடைக்கும். இது கூட கொஞ்சமாக நாட்டு சக்கரை, ஏலக்காய் சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இடியாப்பம் நல்லா வெந்து வந்திருக்கும். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இடியாப்பம் நல்லா வெள்ளையாக சாஃப்டாக வரணுன்றதுக்காக சோடா உப்புலாம் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்தாலே போதும். நல்ல வெள்ளை வெள்ளையில்னு இருக்கும், நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். நாள் முழுக்க வறண்டு போகாமல் அப்படி நல்ல நூல் மாதிரி இருக்குங்க. எடுத்து பார்க்கும்போது நல்ல துணி மாதிரி இருக்கும். ஸோ இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். உண்மையை சொல்லப்போனால் இடியாப்பம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, சட்டுப்புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இனிமேல் கடைகளில் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க, வீட்டிலேயே செஞ்சு அடிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி சாப்பிட்ற இந்த மாதிரியான ஃபுட் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இட்லி பிளேட்டு யூஸ் பண்ணியும் கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துருக்கிறேன், அதையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். நல்ல மெத்துன்னு நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இடியாப்பம் தட்டு இல்லை அப்படின்னா இட்லி பிளேட்டில் கூட நீங்கள் தாராளமாக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச நான் ஃபாலோ பண்ணுற A to Z எல்லா டிப்ஸுமே நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டிப் எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், கீப் வாட்சிங்.